ஸோ வெல்கம் பேக் திரைக்குடல் நேர்கள் அனைவருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு நியூஸ் தான். யாரை பற்றினா எங்களை பற்றி தான். சரியா? யூடியூபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டமணிக்கு வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க. சரியா? எதெல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் நம்பிட்டு நிறைய பேரோட பொருளாதாரம் பாதிக்கப்படுது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சினிமா சம்மந்தப்பட்ட ரிவ்யூ கொடுக்குற யூடியூபர்ஸில் தான் வந்து பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து யூடியூபர்ஸ்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இதில் வந்து எது உண்மை எது பொய், இதனால் வந்து ஒரு பொருளாதாரம் பாதிக்கப்படுதா என்னன்றதை நம்ம வந்து இன்னைக்கு அலசி ஆராய போகிறோம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் கங்குவா படத்துலேருந்து ரிவ்யூ ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து கொந்தளிச்சாப்ல. இந்த படம் ஸ்மூத்தாக போயிருக்கும், ஒன்றும் பிரச்சனையே எந்த அளவுக்கு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தாத்தா வந்தாப்புல, தாத்தா வந்து போட்டு தாளிச்சு எடுத்துட்டாப்புல. 2 மணிக்கு அவனைன்னு சொல்லிட்டு தாளிச்சு எடுத்துட்டாப்புல. அதில் கொந்தளிச்சு போடவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் பேக்காக ரிவ்யூ கொடுத்துட்டே எடுத்துட்டாங்க. அதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்ன, கங்குவாவில் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 டெசிமல், அது 9 டெசிமல்ல இருந்து 12 டெசிமலுக்கு வந்து சவுண்டு இருக்குது. அது வந்து நார்மலாக வந்து ஒரு ஹியூமனை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவல் இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் போர்ஷன், கங்குவாவில் கோவா போர்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி இந்த கோவா போர்ஷனை உள்ள கொண்டு வந்தாங்க. எனக்கு அப்பயே டவுட் ஆச்சு, ரைட்டு கடை 5 ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு. அவர் வந்து அந்த கோவா போர்ஷனை தேவையே கிடையாது இந்த படத்துக்கு, சரியா? அப்படின்றப்ப அது எதுக்கு கொண்டு வந்தாரு வச்சாரு அப்படின்றதெல்லாம் அங்கேயே அடிச்சிருச்சு. அதில் ஒரு ½ அன் ஹவர் தட்டி எரிஞ்சாச்சு. ஸோ இந்த கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ½ அன் ஹவர் புதுசாக வந்து ஒரு கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி தட்டி எரிஞ்சதில் அங்கங்கே சூடு பிடிச்சி எரிஞ்சதில் கங்குவா வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த தேட்டருக்கும் சூர்யாவுக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் ஓடிடிலேயே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு நினச்சேன். ஏன்னா லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண வந்து சூரியரை போற்றும் ஆகட்டும், அதுக்கடுத்து ஜெய் விமானம் ஆகட்டும், ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணார். பயங்கர ஹிட்டு. ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவன் ஒரு படம் வந்துச்சு, அதுதான் தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் ஃப்ளாப்பு தான். ஓகே, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சானுக்கு அடுத்து 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. மறுபடியும் ஒரு அடி, செம்ம அடி அடிச்சுச்சாய். அதுக்கு வந்து அஞ்சான்ல வந்து லிங்குசாமி பேசின பேச்சு, சரியா? இங்க சூர்யாவே விட்ட வாய், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க. அதான் இப்ப டீமே அவங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா 12 நிமிஷத்துக்கு படத்தை குறைச்சிருக்கோம் அப்படின்னு. ஆமா, ஓகேவா, ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து இந்த சவுண்ட் டிசைனர் ஒருத்தர் இருக்காப்ல, ரசூல் சார் பேரு வாயில வர மாட்டேங்குது. அவர் ஆஸ்கார் பண்ணுவாங்க. அவரே வந்து ஒரு கருத்து போட்டார், இந்த சவுண்டு வந்து இந்த அளவுக்கு வந்து இதுல வந்து ஒரு மாதிரி மேட்ச் இல்லாம இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ போட்டாப்ல. ஓகே, அதுலேயே அடி ஆயிடுச்சு. அப்புறம் மக்கள் எல்லாமே போட்டு ரிவ்யூ தட்டினானுங்க. அப்புறம் ரொம்ப கொதிச்சு போய் சூர்யாவோட மனைவி ஜோதிகா அவர்கள் வந்து டக்குன்னு ஒரு இது போட்டு விட்டாங்க. நிறைய படம் வருது போகுது வைக்குது, எல்லாத்தையும் வந்து இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண என் கணவரை வந்து நீங்கள் தாக்கப்பட்டு ட்ரோல் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? இதை காட்டிலையும் ஒரு மோசமான படம்லாம் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவ்வளோவா ட்ரோல் பண்ணலை. என் கணவரோட படத்துக்கு மட்டும் ட்ரோல் பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறமாட்டி தான் கடைசியில் தான் வந்தார் விநாயகன்ற மாதிரி. திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்களுடைய பேச்சு தான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் மத்தியில் வந்து பயங்கரமான ஒரு பரபரப்பான விஷயமா போயிட்டு இருக்கு. அவர் வந்து என்னன்னா சோசியல் மீடியா பக்கம்லாம் போறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அவருக்கு தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குது. அவரு பிரபலமாகிறது கூட அதை போட்டு இருக்கலாம். திருப்பூர் கிருஷ்ணன் வந்து இன்னைக்கு பிரச்சனை கிடையாது, 2-3 விஷயத்துக்கு பஞ்சாயத்து எல்லாம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் கிடையாது. திருப்பூர் சுப்பிரமணியன் வந்து இந்த பஞ்சாயத்து கிடையாது, இன்னும் 2-3 பஞ்சாயத்து எல்லாம் பண்ணியிருக்காரு. அது வேற விஷயம். அவருடைய கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்க. இல்லை, ஒன்றும் இல்லை, அவர் வந்து ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இனிமேல் ஃபஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு வாரத்துக்கு தேட்டர் பக்கம் வந்து யூடியூபர்ஸ்க்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாப்புல. இப்போ யூடியூபர்ஸாக இருக்கிற நாங்கள் வந்து இதுக்கு என்ன கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னா, ஒரு படம் வந்து எங்களுக்கு வருது, ஒரு உங்கள் படம் விட்டுருங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு போடுறீங்க, 300 ரூபாய்க்கு போடுறீங்க, இட்ஸ் ஓகே. உங்களை மாதிரி வந்து எல்லா பேரும் எடுக்க முடியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசரோ, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு டேரக்டரோ, ஒரு ஹீரோவோ வந்து வளர்ந்து வராங்க அப்படின்னா அவங்கள வந்து முன்னாடி கொண்டு வரதுக்கு காரணம் வந்து நாங்கள் தான். ஓகேவா? இதே வந்து ஒரு படம் எடுக்கிறீங்க, நாங்கள் சொல்லலை, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் நீங்கள் சொன்னது தான் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ். ஓகேவா? அதில் வந்து நீங்களும் வந்து இப்போ மீடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட போயிடுச்சு சொல்லப்போனால். ஒரு கேமரா எடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு மீடியா, ஒரு ட்விட்டரில் ஒரு ட்விட் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மீடியா. ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சாலே முடிஞ்சு போச்சு. ஓகே தானே? இப்போ முந்தி தான் நம்ம நியூஸ் சேனல்ஸ்க்கு போய் என்ன நடந்துச்சு இன்னைக்கு நாட்டு நிலவரம் பார்ப்போம். 24x7 நியூஸ் சேனல்ஸ் வர ஆரம்பிச்சு. அப்பயே நியூஸோட உண்மைத்தன்மை செத்துருச்சு ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரெண்டாவது,
இப்ப யாருமே நியூஸ் சேனல்ஸ் போய் பாக்குறது இல்ல, சோசியல் மீடியா தான். ஏன்னா அங்கதான் உண்மையை சொல்றான், எந்த இடத்துல என்ன நடந்துச்சு, எத்தனை பேரு அப்படின்றது உண்மையை சொல்றாங்க. ஓகேவா? மூணாவது ஒரு விஷயம், இப்ப நீங்க உள்ள வரவே கூடாது, ரிவ்யூ எடுக்கவே கூடாதுன்றீங்கல்ல, இதுக்கு முன்னாடி எத்தனையோ சின்ன சின்ன படங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வா வா வான்னு யாரு கூப்பிட்டது? அவங்க தான் கூப்பிடுறாங்க. யூடியூபர்ஸ் வந்து ரிவ்யூ கொடுக்கல, வைக்கல, எதுவுமே பண்ணலன்னா உங்களுக்கு படமே வந்து நீங்க சென்னைக்கு வர சொல்லலாம். எல்லா யூடியூபர்ஸையும் சென்னைக்கு வர சொல்லலாம். நீங்க வந்திருக்கீங்க, ஒவ்வொரு ஊருக்கும் வந்து நாங்க இந்த மாதிரி வந்திருக்கோம் ப்ரொமோஷனுக்கு வாங்க வாங்க, நீங்க ஒவ்வொரு இதுக்கும் கூப்பிட்டுருக்கீங்க படத்துக்கு. அப்பெல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க? எதுக்கு ப்ரொமோஷன் பண்ணீங்க? அவங்களுக்கு வந்து ஃப்ரீ, அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு 300 கோடி ரூபா வந்து நீங்க படம் எடுக்கிறீங்க அப்படின்னா 100 கோடி ரூபா நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணணும், சரியா? நீங்க இதே வந்து ஒரு யூடியூபர்ஸ் கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த செலவே உங்களுக்கு இருக்காது. அவங்க ரீச் பண்ணி கொண்டு போயிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒரு சேனல்ல கூட இருந்துட்டு போட்டான், அவன் போட்டானா ஒரு 100 பேர் பாக்குறானா, ஓகே, அது மாதிரி 100 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க வந்து எத்தனை வியூஸ் போகும் உங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான், சரியா? ஆனா நீங்க இப்போ அலோவ் பண்ணாம சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10 யூடியூபர்ஸ் கிடையாது, இன்னும் அதை காட்டிலேயே ஒரு 100 யூடியூபர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன், இன்னும் கலிகளை ஊத்ததான் போறாங்க, அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. இல்ல இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க அவன் ரிவ்யூ எடுக்க மாட்டான் இனிமேல். ஓகேவா? எப்படி மாறுன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து மைக்கை வந்து மக்கள்கிட்ட நீட்டுறான், மக்கள் சொல்றாங்க, அந்த கருத்து அப்படியே முடிஞ்சிருச்சு. நீங்க தியேட்டர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த யூடியூபர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவான், ஸ்டுடியோ செட்டப் போட்டிருப்பான், உள்ள உட்காந்துருவான், அவன் பேச ஆரம்பிப்பான். வேற என்ன பண்ணுவான்னா, பப்ளிக் எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்க்க மாட்டான். அவன் பார்க்கும்போது படத்தோட கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கும், சீன் பை சீன் பிரிப்பான். அப்படி பிரிக்கும் போது நீங்க இன்னும் அடி வாங்குவீங்க. சீன் பை சீனா பிரிச்சீங்கன்னா படம் வந்து ஒண்ணுமே தேராது, அப்படி கைலாகல போற அளவுக்கு தான் இருக்கும், அந்த மாதிரி ஆகி போயிடும். இதுல எனக்கு இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னா, நிறைய யூடியூபர்ஸ் வந்து யூடியூபரா இருந்து சினிமா போயிருக்காங்க, அவங்க கூட இதுக்கு வாயை திறக்கல. ஆமா, என்ன இப்ப நீங்க அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ப்ளூ ஷர்ட் மாதிரி எடுத்துக்கங்க, சரியா? ஓகேவா? பிரசாந்த் எடுத்துக்கங்க. ஏன்னா அப்ப அவங்கள வந்து நீங்க வந்து தடை பண்ண வேண்டியதானே. நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவு, தயாரிப்பாளர் சங்கமும் சரி, திரையுரங்க உரிமையாளர்கள் சங்கமும் சரி, இப்ப எடுத்திருக்கிற முடிவு எவ்வளவு பெரிய தப்பான முடிவுன்றது இன்னொரு 10 படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். பிசினஸ் வந்து நீங்க வந்து ரன் பண்ண தான் போறீங்க, அடுத்தடுத்த படங்கள் நீங்க ரிலீஸ் பண்ண தான் போறீங்க. நீங்கள் என்னென்ன படங்களை ரிலீஸ் பண்ண போறீங்களோ அந்த படத்தெல்லாம் வந்து யூடியூபர்ஸ் பிடிச்சி ட்ரோல் பண்ணாங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் என்ன ஆகுன்றதை பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து யாரையும் பாதிச்சிக்க வேணாம், அதுதான் என்னோட கருத்து. ஓகேவா? எல்லாருக்கும் வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, வழி பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து நடக்கும். ஒரு படம் வந்து ஓடக்கூடாது, நாசமாக போகணும், அந்த ப்ரொடியூசரை வந்து இது பண்ணணுன்ற நோக்கத்தில் யாருமே அந்த படம் பண்ண போகிறது கிடையாது. கரெக்டு தானே? அவங்க கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். அப்படி நீங்கள் வந்து தாக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா பெட்டராக கொடுங்க, என்ன படங்களை கொடுங்க. மலையாளத்தில் வராத படத்தை நம்ம பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். மலையாளத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20-25 கோடியிலலாம் வந்து படம் பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ் அது என்ன ஆக்சுவலி வந்து மலையாளத்தில் அது ஓடலை, தமிழில் பயங்கரமாக அந்த ஹிட்டு. அதுக்கு என்னன்னா அதுக்கு என்ன செலவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 20 கோடி ரூபா செலவு. ஒரே ஒரு பாட்டு தான், அந்த பாட்டு வந்து ஹிட் ஆகி படம் ஓடிடுச்சு. ஓகேவா? அந்த அளவுக்கு படத்தை எடுத்து கொடுங்க, அவ்வளோதான். நீங்கள் 300 கோடி போட்டு 400 கோடி படம் போட்டு எடுக்கிறீங்கன்னா அந்த 300 கோடி போட்டிருக்கீங்க இல்லை, அந்த அளவுக்கு உழைப்பு இருக்குன்னு சொல்லி தானே நாங்கள் வந்து ஒரு 300-200 கொடுத்து படம் தான் பார்க்குறோம். படத்தை மட்டுமா பார்க்குறோம், அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு பாப்கார்னு, ஓகேவா, அங்கே விற்கிற சாக்லேட்டு, அங்கே விற்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே விற்கிறத கட்டிலே வந்து 100 ரூபா கூட, சரியா? வெளியே இருந்து அலோடு கிடையாது. ஒரு ஃபேமிலி ஒரு படத்துக்கு உள்ள வரானா அவன் மாச பட்ஜெட்ல இருந்து 1000 ரூபா வந்து அவன் எடுத்து வைப்பான். டிக்கெட் மட்டும் இன்ன வரைக்கும் 1000 ரூபா வந்து வாங்கி குடும்பம் நடத்திட்டு இருக்க குடும்பம் ஒன்று இருக்கு. அந்த 1000 ரூபா அதுக்கு செலவு பண்றது இருக்கு, உங்களுக்காக தான். சரி, அது வந்து அந்த உனக்கு ஒர்த்தா இருக்கும். அது ஒர்த்தா இல்லைன்னா அந்த 1000 ரூபா அவனுக்கு வந்து நஷ்டம் தான். ஓகே, அப்ப அவனோட 1000 ரூபா போச்சுன்ற வழியில கத்துறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம ரொம்ப பசியில இருக்கும்போது சாப்பிடறதுக்காக பிரியாணி வாங்கிட்டு வர்றோம், கையில வாங்கின பிரியாணி ஒரு செகண்ட்ல கீழே விழுந்துச்சுன்னா நமக்கு ஒரு செகண்ட் மனசு பதறும்ல. அந்த பதட்டம் தான் டிக்கெட் எடுத்து உள்ள வந்துட்டு வெளியே வர்றவனுக்கு படம் நல்லா இல்லைன்னா வர்ற பதட்டம். இந்த பதட்டத்தை விடுங்க, நல்ல சண்டை போட்டு அடிச்சு ஒயின் ஷாப்ல போய் பியர் வாங்குறீங்க, 2 பேரை கீழே வந்து டப்புன்னு தட்டி விட்டீங்க, அவ்வளவு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டம் தான் அந்த பதட்டாவுக்கு இருந்துச்சு, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? இந்த பதட்டம் கரெக்டா இருக்கு, சரியா? அவருக்கு புரியும், சரியா? ஓகேவா? நீங்களும் ஒரு கலைஞர்கள், நாங்களும் ஒரு கலைஞர் தான். கலைஞர் சப்போர்ட் பண்ணும்போது தான் கலை வளரும் அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்து, சரியா? ஓகேவா? வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க, அதுதான் எங்களுடைய கருத்து. உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் அந்த கீழே கமெண்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து தட்டி விடுங்க, சரியா? இப்போ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸில் நான் உங்களை மீட் பண்ணுறோம். அதுலேருந்து உங்களுக்கு பாய். ஓகே, பை.